இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அடிக்கடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனால எவ்வளோ லாஸ் இருக்குன்னு நெறைய பேர் தெரிஞ்சு கூட பண்ணுவாங்க. சில பேர் தெரியாம பண்ணுவாங்க. அத எக்ஸ்சேஞ்ச் பண்ற நகைக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? அந்த என்னென்ன மாதிரியான விதத்தில வந்து அத வந்து மாத்தலாம்ன்ற மாதிரி புதுசா மாத்தலாம்ன்றத பத்தி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க. அ அதுக்கப்புறம் வந்து நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே வந்து சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா தான் எனக்கும் ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க. எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட கமெண்ட் பண்ணுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் கல்யாணம் ஆயிட்டு அது ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கோல்டு காயின் வாங்குனேன். அதாவது ரூ. 4000 ரேட்டுக்குள்ள இருக்கும்போதே, கரெக்ட்டா ரேட் தெரியல. அப்ப நான் அதெல்லாம் அந்த அளவுக்கு நோட் பண்ணல. ஸோ ஏதோ சேவிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சேன். ஸோ 2 கிராம் அது 2 கிராம்ல தனித்தனியா ஒரு ஒரு கிராமா 2 கிராம் வாங்கி வச்சேன். அதாவது ரூ. 4000 ரேட்டுக்குள்ள தான் இருந்தது. அப்போ வந்து 2019 அந்த டைம்ல சொல்றேன். வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வாங்குனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என் குழந்தை வந்து பிறந்துச்சு. 2020ல வந்து குழந்தை பிறந்தா. அவ பிறந்துட்டு நாங்க நாங்க நவம்பர்ல போயிட்டு நான் ஒரு ஜுவல்லரி வாங்குனோம். அந்த டைம்ல ரூ. 4700 அந்த டைம்ல கொஞ்சம் ரேட் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் திருப்பவும் குறைஞ்சிருச்சு. ஆனா ரூ. 4700 இருக்கும்போது நாங்க போயிட்டு வாங்குனோம். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க என்ன பண்ணோம், இந்த காயின் இருந்தது தெரியுமா? பத்தல. அதாவது நாங்க 1 பவுனா வாங்குனோம் என் பொண்ணுக்கு. சேர்த்து வச்சு வாங்குனோம். ஆனாலும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு குடுக்குற மாரி இருந்தது எங்ககிட்ட. அப்ப நாங்க என்ன பண்ணோம், இந்த காயின்ல ஒரு காயின அப்பவே குடுத்துட்டோம். அந்த காயினுக்கு பதிலா நாங்க அப்போ எங்ககிட்ட வெறும் ரூ. 4000 ரூ. 5000 தேவைப்பட்டது. அந்த ரூ. 4000 நாங்க எங்க கூட வந்தாங்க ஒருத்தவங்க. அவங்க கூட அவங்க கிட்ட கேட்டிருந்தா கூட குடுத்துருப்பாங்க. நாங்க வந்து என்ன பண்ணோம், சரி எதுக்கு கேட்கறதுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்க நகைய வந்து குடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நாங்க குடுத்துட்டோம். இருக்க அந்த காயினே குடுத்துருவோம்ன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணனால உண்மையாவே வந்து எங்களுக்கு லாஸ் தான். ஏன்னா, அப்போ வந்து நாங்க ரூ. 4000க்கு ரேட் வாங்குனோம். இன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 11,800 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 7,800 எனக்கு லாஸு. சரி அப்ப செய்கூலி சேதாரம்லாம் குடுத்து தானே வாங்குனேன். அப்படி பார்த்தா கூட எனக்கு ரூ. 7,500 லாஸ் தான். நான் இதுவே அவங்ககிட்ட ரூ. 2,000 ரூ. 3,000 கைமாத்தா வாங்கியிருந்தேன்னா, அந்த ரூ. 2,000 ரூ. 3,000 நான் அந்த மாசத்துலயே கூட குடுத்துருக்கலாம். நான் அதுக்கு அடுத்த மாசம் கூட குடுத்துருப்பேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த நகைய வந்து குடுத்து வாங்காதீங்க. யார்ட்டயாவது கேட்டு வாங்குங்க. யார்ட்டயும் கேட்டு வாங்க முடியலன்னா, அந்த நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அத தூக்கி பேங்க்ல வச்சுட்டு, நீங்க அந்த காச குடுத்துட்டு, அதுக்கு மேல வருதா, எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட அடமானம் வச்சதுல மீதி காசு இருக்கா, அதுல ஏதாவது காயின் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க அடமானம் வச்சத கூட கொஞ்சம் கொஞ்சமா மீட்டுக்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சின்ன சின்ன அமௌண்ட்டுக்காக குடுக்காதீங்க. அப்படி வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டுக்காக குடுக்குற மாரி நீங்க வாங்குற பொருள் இருந்தது அப்படின்னா, வேற ஏதாவது ஒரு பொருள பாருங்க. அதுல வேஸ்ட் இதே டிசைன்ல வேற ஏதாவது கிடைக்குமா? கொஞ்சம் வேஸ்டேஜ் கம்மியா? அ பாருங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி பார்த்து வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேஸ்டேஜ் குறையும்போது உங்களோட அந்த பில் அமௌண்ட்டும் குறையும். ஏன்னா, ஒரு பில்லுல மேக்ஸிமம் வந்து நெறைய பேர் வேஸ்டேஜ்ல தான் வந்து நெறைய குடுத்து ஏமாறுவாங்க. ஆனா, நீங்க வேஸ்டேஜ் வந்து உங்க மேக்ஸிமம் ஒரு 10%க்குள்ள வந்து பார்க்குற மாரி பாருங்க. அதாவது நீங்க ஒரு 18% வேஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா, நீங்க 10% வேஸ்டேஜ் பார்க்கும்போது, நீங்க அந்த உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட் அதிலேயே கழிஞ்சிரும். சரிங்களா? அந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு நீங்க நகை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத வந்து ஃபர்ஸ்ட்டு நல்ல டிசைனா இருக்கா? அ நல்லா பார்வையா இருக்கா? அப்படின்னு பார்த்து வாங்குறத விட, அந்த நகை வந்து உங்ககிட்ட நல்லா உறுதியா இருக்குமா? ஏதோ குழந்தைக்கு போட போறீங்கன்னா, அந்த குழந்தை வந்து பிடிச்சு இழுத்தா யாரு பிடிச்சு இழுத்தாலும் அறுந்து தான் போகும். ஆனா என்ன சொல்றேன்னா, அ பிடிச்சு குழந்தை கடிச்சா கூட என் பொண்ணுக்குலாம் நான் அந்த மாரி தான் வாங்கி போட்டு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நாங்க என்ன பேட்டர்ன் வரும், டெல்லி பேட்டர்ன் சொல்லுவாங்க. சச்சின் செயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியாவது நகைய வாங்கி, வாங்கி அந்த அந்த செயின் மாதிரி அவளுக்கு ஃபர்ஸ்ட்டு வாங்கிரணும். பார்த்துக்கோங்களேன். அது அவ வந்து கடிச்சோன உடைஞ்சிருச்சு. அது வந்து அந்த மாதிரி அதாவது பார்வை முக்கியம் கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். நகையில வந்து பார்வையோ, டிசைனோ அதுக்கப்புறம் தான். என்ன பொறுத்தவரைக்கும் டிசைன் வந்து ஓகே நமக்கு பிடிச்சதுன்னா எடுப்போம். அதனால ஓரளவுக்கு டிசைன் இருந்தது. வேஸ்டேஜ் ஓரளவுக்கு கம்மியா இருக்குன்னும்போது, அந்த மாதிரி டிசைன வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ரொம்ப அதிகமா வேஸ்டேஜ் குடுத்து நம்ம மிடில் கிளாஸ்ல இருக்கும்போது, ரொம்ப ரொம்ப மாடலா எடுக்கணும் அப்டின்னா, எடுக்கலாம் தான் தப்பு கிடையாது. நம்ம இப்ப சீட்டு போட்டு எடுக்கலாம். இல்ல அந்த மாதிரின்னு அப்டின்னா, நீங்க வந்து இந்த இந்த நகை வந்து உங்ககிட்ட பழைய நகை இருக்கு அப்டின்னா, நீங்க என்ன ஒரு ஸ்கீம்ல கூட போட்டு எடுக்கலாம். அந்த ஸ்கீம் பத்தி என்ன சொல்றேன். அதுதான் சொன்னேனே யார்கிட்டயாச்சும் கை மாத்தா வாங்கி வந்து குடுங்க. இப்போ ஒரு ரூ. 10,000 தான் அந்த நகையோட இப்ப நீங்க புதுசா வாங்க போற நகை. இப்ப சீட்டு போட்டுருக்கீங்க. அந்த நகைய வாங்கணும்னா, உங்கள்ட்ட ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா, யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க. இல்ல யார்கிட்டயும் கைமாத்தா கேட்டு பாருங்க. யார்கிட்டயும் கிடைக்கலையா? அப்படின்ற டைம்ல ஏதாவது அடமானம் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அடமானம் வைக்கும்போது, பேங்க்ல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 பவுன் அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு 1/2 பவுனாவது வைக்கணும். அப்படி வைக்கும்போது, இப்ப 1/2 பவுன்லாம் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா
பவுன் நீங்க வச்சீங்கன்னா, இப்போ வந்து ரூ. 7,800 அந்த மாரி எடுக்குறாங்க. அப்போ வந்து 37,000 உங்களுக்கு ரூ. 200 அந்த மாதிரி வரும். உங்களுக்கு ரூ. 20,000 தான் தேவைப்படுதுன்னா, ரூ. 20,000 நீங்க எடுத்து வந்து அந்த நகைக்கு குடுத்துட்டு, மீதி காச நீங்க திரும்ப கோல்டு காயின் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு. வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த நகைய வந்து பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் ரூ. 5,000 ரூ. 10,000 ஏதாவது கட்டி வந்து ஒரு 5 மாசத்துக்குள்ள உங்களுக்கு 5 மாசம் ரூ. 10,000 கட்டா ஒரு 4 மாசத்துக்குள்ள நீங்க மீட்டுடலாம். அந்த மாதிரி பாருங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு பெரிய நகையா வாங்கணும் எனக்கு எனக்கு இல்ல எல்லாத்தையும் குடுத்து நான் பெரிய நகையா வாங்கணும் அப்படின்னு நீங்க பிளான் போட்டீங்கன்னா, அத வந்து நீங்க அந்த ஓடிடி ஸ்கீம் சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒன் டைம் டெபாசிட் அந்த மாதிரி பண்ணுங்க. ஒன் டைம் டெபாசிட் வந்து எனக்கு இருக்கிறதுலயே எனக்கு ரொம்ப பெஸ்ட்டா தோன்றது வந்து லலிதால தான். ஏன்னா நீங்க 5 மந்த்லேருந்தே நீங்க ஸ்டார்ட்டிங் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க ஜாயின் பண்ணி 5 மந்த்லயே வந்து எடுத்துக்கலாம். எப்படின்னா, நீங்க 5% வேஸ்டேஜ்குள்ள இருக்க நகைய நீங்க பார்க்குறீங்கன்னா, நீங்க வந்து அந்த 5 மந்த்லயே எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு அது ரொம்ப பெஸ்ட்டு தானே! நீங்க அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு பெரிய நகையே எடுக்கணும். வந்து எனக்கு வந்து வேஸ்டேஜ்லாம் குடுக்காம பெரிய நகையா எடுக்கணும்னா, இந்த மாரி ஸ்கீம்ல போட்டு எடுத்துக்கலாம். நீங்க அத விட்டுட்டு நீங்க ஒரு பழைய நகைய குடுத்துட்டு, அதுக்கு பத்தாத அமௌண்ட்டுக்கு இன்னொரு நகைய குடுத்து, அந்த மாதிரிலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்றது மூலியமா லாஸ் வந்து அதிகம் தான். புரிஞ்சுக்கோங்க. அதனால வந்து இந்த மாரி ஸ்கீம்ல போட்டு எடுக்கிற மாரி பாருங்க. இதுல 5 மாசம் 5 மாசத்துக்கு அப்புறம் எடுத்தா 5% வேஸ்டேஜ் வந்து குறையும். 6 மாசத்துல எடுத்தா 6%. இல்ல நீங்க நல்ல ஒரு சூப்பரான ஆன்டிக் பீஸ் அந்த மாரி பார்க்கணும் அப்டின்ட்டு இருந்தீங்கன்னா, 11 மந்த் முடிஞ்சோனே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி ட்ரை பண்ணுங்க. இல்லன்னா சீட்டு போட்டு எடுங்க. சீட்டு போட்டு எனக்கு எடுக்கும்போது அமௌண்ட் பத்தல அப்டி ஒரு ரூ. 5,000 ரூ. 10,000 தேவைப்படுதுன்னா, அதான் சொன்னேனே யார்கிட்டயும் கேட்டு பாருங்க. யாரும் குடுக்கல அப்டின்னும்போது, நீங்க இருக்க காயின் எடுத்துட்டு போய் குடுக்காதீங்க. மேக்ஸிமம் வந்து ஏதாவது ஒரு பொருள வச்சு கூட குடுக்கலாம். ஏன்னா, ஒரு பொருள் வைக்கும்போது உங்களுக்கு எப்படியும் ஒரு எக்ஸ்ட்ரா தான் அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்லயே எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட்ல எதையாவது நீங்க வாங்கி வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இத விட்டுட்டு நீங்க அந்த ஒரு காயினே எடுத்துட்டு போய் குடுத்தீங்கன்னா, இப்ப காயின் ரேட்டு வந்து ஒரு 1 கிராம் காயின் வாங்கணும்னாலே ஒரு ரூ. 12,500 கிட்ட தேவைப்படும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. இன்னும் ஃபியூச்சர்ல அதிகமா தான் ஆகும். அதனால சின்ன சின்ன தேவைக்காக நீ வந்து ஒரு நகைய வந்து ஒரு கிராம கூட நீங்க குடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாரி நான் குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 கிராம் காயின் குடுத்தேனா அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆச்சு? நான் தான் என் பொண்ணு செயின் வாங்கினேன்னு சொன்னேன் தெரியுமா? அந்த 4 கிராம் செயினு அதான் அறுந்து போச்சுன்னு சொன்னேன்ல, அத வந்து என் வீட்டுக்காருக்கு ஒரு 1 1/2 பவுன் செயின் இருந்தது. அத வந்து அவரு ரொம்ப குட்டியாயிடுச்சு. அவரு கழுத்த கடிக்கவும் ஆரம்பிச்சுருச்சு. அந்த செயின் சரியில்ல. ஸோ அத மாத்தம்போது பார்த்தீங்கன்னா, இந்த 4 கிராம் செயின் குடுத்து, அதாவது இந்த 4 கிராம் குடுத்து, திருப்பவும் நாங்க 1 1/2 பவுன் தான் வாங்குனோம். அதாவது அவரு ஒரு 1 1/2 பவுன் செயினையும் குடுத்து, இந்த 4 கிராம் செயினையும் குடுத்து, நாங்க 1 1/2 பவுன் தான் வாங்குனோம். புரியுதுங்களா? அந்த 4 கிராம் நாங்க வேஸ்டேஜ்லயே குடுத்துருக்கோம். அதாவது அந்த அளவுக்கு அந்த டைம்ல யோசிக்கல. எதுவும் தெரியல. அதனால நீங்களும் இந்த தப்பு பண்ணாதீங்கன்றதுக்காக தான் நான் சொல்றேன். அந்த டைம்ல எனக்கு தேவைப்பட்டது என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல நாங்க எடுக்கும்போது கூட ஒரு ரூ. 5,000 என்னமோ தான் ரேட் இருந்தது நகை. அ என்னோட வீட்டுக்காருக்கு செயின் வந்து மாத்தும்போது. அப்ப ரூ. 5,000னா மொத்தம் ரூ. 20,000 தேவைப்பட்டுருக்கும். நான் இந்த 4 கிராம் வச்சிருந்தா கூட எனக்கு ஒரு ரூ. 10,000 கிடைச்சிருக்கும். யார்கிட்டயே நான் ரூ. 10,000 வாங்கி கூட நான் வாங்கியிருந்திருக்கலாம். அப்ப என்னோட நகை சேஃப்டியா இருந்திருக்கும். அந்த தப்பு நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா இந்த வீட்ல அதே மாரி 4 கிராம் செயின் என் பொண்ணோட பர்த்டேக்கு போட்டாங்க. அந்த செயின என்ன பண்ணோம், அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்டுக்கு பிரேஸ்லெட் வந்து சீட்டு முடிஞ்சது பார்த்துக்கோங்க. அந்த டைம்ல இத குடுத்து நாங்க இது பண்ணிட்டோம். ஸோ இந்த மாரி நான் நெறைய வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு யாரும் சொல்றதுக்கு இல்ல, எதுவும் இல்ல. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். அதாவது நீங்களும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு பொருள மாத்துறதுக்கு இன்னொரு பொருள குடுத்து, இன்னொரு பொருள குடுத்து இந்த மாரி மொத்தம் இந்த மாரி 10 கிராம் நான் வந்து இந்த மாரி மாத்தி ஏமாந்துட்டேன். அதாவது ஏமாந்துட்டேன்னா, அது என் மேல தான் தப்பு. அதாவது எனக்கு யாரும் சொல்றதுக்கு இல்ல. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இந்த மாரி பண்ணாதீங்க. பண்ணீங்க இப்ப பாருங்க அது இந்த 10 கிராம் என்கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கோட ரேட்டு ரூ. 11,800. அது ரூ. 1,18,000 நகைய நான் வந்து அதாவது ஒரு சின்ன சின்ன அ காசு தேவைக்காக நான் யார்ட்டயும் கேட்காம, எதுவும் பண்ணாம, யார்கிட்டயும் ஒரு அறிவுரை கூட கேட்காம நான் பண்ணது என்னோட தப்பு தான். ஸோ அந்த தப்ப நான் பண்ணிட்டேன். நீங்க பண்ணாதீங்க. இது சொல்றேன். அதாவது முடிஞ்ச வரைக்கும் இந்த ஓடிடி பெரிய பெரிய நகை வாங்கணும்னா, ஓடிடி ஸ்கீம்ல வந்து போட்டு வாங்குற மாரி பாருங்க. சின்ன சின்ன நகை வாங்குறீங்கன்னா, அதாவது உங்ககிட்ட கையில காசு ரெடி பண்ணிட்டு வாங்குங்க. எக்ஸ்சேஞ்ச் மட்டும் பண்ணாதீங்க. சரிங்களா? வாங்கும்போதே உறுதியா பார்த்து வாங்கிக்கோங்க. அதாவது பொறுமையா இருக்கவங்கள பார்த்தா கூட்டு போங்க. அவசரப்படுவாங்க. கடகடன்னு எடு, கடகடன்னு எடு அப்டி சொல்லிட்டு. ஏன்னா நகைய வந்து பார்த்து பொறுமையா தான் வாங்கணும். அதாவது புடவையே நம்ம எவ்வளோ பொறுமையா பார்த்து வாங்குறோம். அத விட நகை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க பார்த்து பொறுமையா வாங்குங்க. நல்லா உறுதியா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அடிக்கடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. இத தான் நான் இந்த வீடியோல சொல்ல வந்தது. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரெகுலரான நல்ல கன்டென்ட் வந்து வரும். தேங்க் யூ.